யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளுக்குள் சகை பொருந்திய பிரதம பேராயர் அவர்களே, ஆண்டவர் சமூகத்திற்கு முன்னிற்கும் அருட்பணிவு பெறுபவர் எல்லாரும் சார் நீங்க பின்பாக இருக்கிறவர்கள் அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருட்பணிவு பெறுபவர் பெயர்களை இங்கே வாசிக்கின்றேன். ரெவரண்ட் டாக்டர் மெஸ் ரத்னபால், ரெவரண்ட் எஸ் பிரேம்குமார், பாஸ்டர் ரமேஷ் டேவிட், ரெவரண்ட் சுரேஷ் குமார், ரெவரண்ட் ஜெய்பால் ராஜ், பாஸ்டர் வின்சென்ட் சகாயம், ரெவரண்ட் ஆர் மைக்கேல், ரெவரண்ட் டி அழகேசன் ஆபிரகாம், சகோதரி ராணி. பேராயத்தின் செயலாளர் பிரதம பேராயரிடம் பேராயர் அபிஷேகம் பண்ணுகிறவர்களுக்காக பரிந்துரைத்தல். கணம் பிரதம பேராயர் அவர்களே, பேராயர் அரிப்பொழிவுக்காக திரு மெஸ்ஸி ரத்னபால், பிரேம்குமார், ரமேஷ் டேவிட், சுரேஷ் குமார், ஜெய்பால் ராஜ், வின்சென்ட் சகாயம், மைக்கேல், அழகேசன் ஆபிரகாம், சகோதரி ராணி பரிந்துரைக்கப்படுகிறது. பேராயர் அபிஷேகம் பெறுபவர் எழுந்து வணங்கி சபையாரை நோக்கி நில்லுங்கள். பிரியமானவர்களே, கடவுளுக்கு சித்தமானால் பேராயர் அபிஷேகம் பெற நாம் விரும்புபவர் இவரே. இவர் தகுந்த படிப்பும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையும் உடையவர் என்றும் இப்பணியில் கடவுளுக்கு ஊழியம் செய்ய பக்தியுள்ள வாழ்க்கையும் உடையவர் என்றும் இப்பணிவிடையில் கடவுளுக்கு ஊழியம் செய்ய கிரமமாய் அழைக்கப்பட்டவர் என்றும் இவர் விசாரிக்கும்படியாகவும் பரீட்சிக்கும்படியாகவும் நியமிக்கப்பட்டவர் என்றும் இவரை குறித்து சொல்ல நீங்கள் கேட்டீர்கள். இவ் அபிஷேகம் பெறுவதற்கு இவரில் யாதொரு தடையென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் ஆண்டவருடைய நாமத்தினாலே